வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூலை 15, 2024. இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு உதவி பெற பள்ளிகள்லையுமே இந்த காலை உணவு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஓகே, இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் மெயின்ஸ்லேயே கூட கேட்டிருந்தாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு பயில்கிற மாணவர்களுக்காக தான் இது தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இது எப்போ தொடங்கியிருந்தாங்க முதல் முறையாக அப்படின்னா 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தான் தொடங்கியிருந்தாங்க. அப்போது 1545 பள்ளிகளில் மட்டும்தான் தொடங்கியிருந்தாங்க. இது அரசு தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும்தான் தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா? வெறும் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் மட்டும்தான் தொடங்கியிருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா மதுரையில் தான் நடைபெற்றது. அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இதை 30,992 அரசு தொடக்க பள்ளிகளுக்கு விரிவாக்கம் பண்ணாங்க. இது எப்போவுமே தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும்தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான நிகழ்ச்சி அந்த டைமில் எங்கே நடந்தது அப்படின்னா நம்முடைய முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊரான நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த திருக்கோளை அப்படிங்கிற இடத்துல தான் இது நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசு உதவி பெற பள்ளிகளுக்கும் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது ஜூலை 15ஆம் தேதி 2024 இன்னைக்கு தான் இந்த மாதிரி தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற 3995 அரசு உதவி பெற பள்ளிகளையும் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதற்கான நிகழ்ச்சி எங்கே நடந்தது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கீழச்சேரி கிராமத்தில் புனித அன்னாள் அரசு உதவி பெறும் பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி இருக்குது. அங்கே தான் இது நடைபெற்றது. அடுத்தது, தற்போது எங்கே 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்கருவிகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் நாட்டரம் பள்ளி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்டரம் பள்ளியில் கத்திரிமேடு அப்படிங்கிற பகுதியில் தனியார் நிலத்தில் இது கிடைத்திருக்கு. இது ஒரு அகழாய்வு தளமெல்லாம் கிடையாது, இது ஒரு தனியார் நிலம், அவ்வளவுதான். இப்போ இதில் 20க்கும் மேற்பட்ட கற்கால கருவிகள் கிடைத்திருக்கு. இந்த பகுதியில் 10,000லிருந்து 1,00,000 வரைக்கும் மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கருதப்படுது. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி. 2024 விம்பிள்டனில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். நம்ம நேற்றுக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஆண்டும் கிராண்ட் ஸ்லாம் போட்டி அப்படிங்கிறது 4 நடக்கும். கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது டென்னிஸ்லேயே மிக உயரிய போட்டி. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டுடைய தொடக்கத்தில் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும். அதுக்கு அடுத்தது விம்பிள்டன் நடக்கும். அதுக்கப்புறம் அமெரிக்காவில் யூஎஸ் ஓப்பன் நடக்கும். இப்போ இந்த விம்பிள்டன் தான் நடைபெற்று முடிந்தது. ஏற்கனவே ஆஸ்திரேலியன் ஓப்பனும் ஃப்ரெஞ்சு ஓப்பனும் நடைபெற்று முடிந்தது. இப்போ விம்பிள்டன் இப்போ தான் நடைபெற்று முடிந்தது. இதில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அதுவே மகளிர் ஒற்றையர் பிரிவில் பார்போரா கிரெக்சிகோவா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா இங்கிலாந்துடைய தலைநகரான லண்டனில் தான் நடைபெற்றது. ஓகேவா? நமக்கு எக்ஸாமில் வெறுமனே விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் லண்டனில் இருக்கிற ஒரு இடம் தான். ஓகேவா? அதனால தான் அதுக்கு விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான 60 நாள் கிராஷ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து தான் வந்து கிளாஸ் வந்து நடத்துகிறோம். இதில் நேரடியாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, என்சிசி அகில இந்திய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ் தேசிய மாணவர் படை. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய அளவில் இந்த என்சிசி இயக்குநரகத்துக்குள்ளாடியே துப்பாக்கி சுடுதல் போட்டி நடத்தினாங்க. இதில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா மற்றும் கோவாவுடைய என்சிசி இயக்குநரகம். 2ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபாருடைய என்சிசி இயக்குநரகம். ஓகேவா? இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா திருச்சியில் தான் நடந்தது. அடுத்தது, லெஜண்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் லெஜண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர்களுக்கான விளையாட்டு தான் இது. இதில் வெற்றி பெற்றது
யுவராஜ் சிங் தலைமையிலான இந்தியா சாம்பியன்ஸ் அப்படிங்கிற இந்திய அணி. ஓகேவா, இதில் மொத்தமாக 6 நாடுகள் தான் கலந்துப்பாங்க. அந்த 6 நாடுகளுடைய பேருக்கு பின்னாடி சாம்பியன்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பேர் இந்தியா சாம்பியன்ஸ், பாகிஸ்தானுக்கு பேர் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ், இந்த மாதிரி. ஓகே, இதில் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை தான் வீழ்த்தியிருந்தோம். இதில் மொத்தமாக 6 நாடுகள் கலந்துக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள். இந்த போட்டியில் இறுதிப் போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா இங்கிலாந்தில் பர்மிங்ஹாமில் இருக்கிற எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் தான் நடைபெற்றது. ஓகே, எட்ஜ்பாஸ்டன். அடுத்தது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய உரையில் சில அரசு திட்டங்களை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இப்போ அதிகமாக கேட்குறதே கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம் தான், அரசுடைய திட்டங்கள் தான் கேட்குறாங்க. அதனால் அவர் சொன்ன சில திட்டங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல விடியல் பயண திட்டம் 2021 ஆண்டு மே 7ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் முக்கியமான 5 கையெழுத்து போடுவார்ல, அதில் ஒரு கையெழுத்து தான் இது. ஓகேவா, இதில் யாரெல்லாம் பயன்பெறாங்க அப்படின்னா மகளிர், திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள், இவங்க 3 பேருமே பயன்பெறாங்க. இதன் மூலமாக இப்போ பெண்களுக்கு மாதம் 888 ரூபாய் வரைக்கும் சேமிக்கப்படுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்தது கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம். இது 2023 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதை காஞ்சிபுரத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இதில் மாதம் 1000 ரூபாய் பெறுற திட்டம் தான் இது. ஓகேவா, தகுதி பெற்ற குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது புதுமை பெண் திட்டம். இது 2022 ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதை சென்னையில் தான் தொடங்கியிருந்தாங்க. டெல்லியுடைய முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இதற்கான விழா நடைபெற்றது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க எப்படின்னா புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது யாருடைய பேரால் செயல்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறது தான். ஓகேவா, இது என்ன அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறுற பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு அவங்க உயர்கல்வி படிக்கும்போது, அதாவது அவங்க காலேஜ் அதுக்கப்புறம் டிப்ளமோ ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். இப்போது இதன் மூலமாக கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாட்டில் 52% அதிகரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே அது 26% தான் இருக்குது. இதே மாதிரி ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்படும் அப்படின்னு இந்த ஆண்டு பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இது 2023 ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது சென்னையில் வர்த்தக மையத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா பட்டியலின மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான். இதை தாட்கோ அமைப்பு தான் செயல்படுத்துகிறாங்க. தாட்கோ அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், இங்கிலீஷில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய முதல்வரான சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா காவேரியிலிருந்து 8000 கன அடி நீர் வந்து திறக்க தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11,500 கன அடி தண்ணீர் விடாமல் 8000 கன அடி தண்ணீர் வேணால் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 12ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், இந்த ஜூலை 12ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். காவேரி நதிநீர் ஒழுங்காற்று குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வினாடிக்கு 11,500 கன அடி வீதம் நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதற்காக தான் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோவெல்லாம் எங்களால் தர முடியாது, 8000 கன அடி தண்ணீர் வேணால் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி நாள் இந்த ஜூலை 15ஆம் தேதி, தமிழ்நாடு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. இது நம்ம காமராஜருடைய பிறந்த தினம் தான். 1903 ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி தான் காமராஜர் பிறந்தார். அவருடைய பிறந்த தினத்தை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஓகேவா, இந்த காமராஜருடைய பிறந்த தினத்தை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்னு 2006 ஆண்டு தான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் 2007 ஆண்டுலேருந்து இதை கொண்டாடுறோம். ஓகேவா, விருதுநகரில் குமாரசுவாமி மற்றும் சிவகாமி இவங்க 2 பேருக்கும் தான் காமராஜர் வந்து பிறந்தார். அதாவது காமராஜருடைய தந்தை பெயர் குமாரசுவாமி, தாயுடைய பேர் சிவகாமி. ஓகே, அடுத்தது வேர்ல்டு யூத் ஸ்கில் டே ஜூலை 15ஆம் தேதி, உலக இளைஞர் திறன் தினம். ஏற்கனவே போன முறை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் உலக இளைஞர் திறன் தினம் என்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான இளைஞர் திறன்கள் அப்படிங்கிறது தான். யூத் ஸ்கில் ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் என்னைக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது யாருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னாலும் அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம்.
அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024 ஜூலை 15. அடுத்தது, தற்போது எங்கே 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கற்கருவிகள் கிடைத்தன? இதற்கான ஆன்சர் நாட்டரம்பள்ளி. அடுத்தது, 2024 விம்பிள்டனில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கார்லோஸ் அல்கராஸ். அடுத்தது, NCC அகில இந்திய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தமிழகம் பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 2. அடுத்தது, லெஜெண்ட்ஸ் உலக சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.